இந்த வார சீட்டி தக்கால வண்டி இந்த சீமக்கரை நிற்கிறவாரு இருக்குவாரு சீமக்கரை நிற்க இருக்குவாரு தக்கால நல்ல பல்ல நெய்ன பல்ல ஊத்துட்டு எடுத்து போடுது கண்டு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் வாங்கியிருக்கோம். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? பஞ்சந்தாங்கி. பஞ்சந்தாங்கி. சரி. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகுண்ணா? பல்லு போடனா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். அது உழவு மாடா? வளர்ப்பு மாடு. வளர்ப்பு மாடு. வண்டிக்கா? இல்லை உழவுக்கிட்டேன். உழவு. சரி. இவ்வளோ இது காலையை வச்சு தான் விவசாயம் பார்க்குறீங்க? ஆமாம். ஜோடி எவ்வளோன்னு சொன்னாங்க? ஜோடி இவங்க 60,000 சொன்னாங்க. 60,000 வாங்கியிருக்கேன். 60,000. இன்னும் எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? நீங்கள் எத்தனை வருஷம் உழைக்கணும் வச்சிருப்பீங்க நீங்கள்? நாங்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் வச்சுருப்போம். திருப்பி இங்கேயே கொண்டு வந்துருக்கீங்களா? நாங்கள் பின்னாடி சாமிச்சி ரேட்டாக கொடுத்துருப்போம். சரி சரி. இதுதான் ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்காண்ணா? அதுக்கு ரேட்டு கூட தான். இன்னைக்கு பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கீங்களா? பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கேன். சரி. 60,000 வாங்கியிருக்கேன். சரி. வாணியா ஜாதி மாடு குடுவை இருக்கானே? அது குடுவை இருக்கா? குடுவை இருக்கானே பார்த்து. இது காங்கேயம் கண்டானா? இல்லை கிடமாடு கண்டு மதுரை. சரி சரி. இது வண்டி மாட்டுக்கா? வண்டி மாடு இல்லை மஞ்சள் ரேட்டுக்கு. மஞ்சள் ஆமாம். அது கிடமாட்டில் இருந்து வாங்கினது. கிடமாட்டு கண்டு அப்படின்னா நாட்டுக்கண்டு. சரி. இது அப்போ பழக்கணும் அப்படி வாங்கி ஒட்டி பாய்ச்சல் கிடக்கு. நீ கொண்டு பாய்ச்சி ஒழுங்காக கட்டி நல்லா வளர்க்கணும். சரி. அது 2 கண்டு வாங்கியிருக்கீங்களா? 2 கண்டு. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? பல்லு போட ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். மதுரைக்கு வாங்கிட்டு போறீங்களா? மதுரைக்கு எங்கண்ணா? அழகர் கோயில். சரி சரி. எவ்வளோண்ணா சொன்னாங்க? சொன்னது 50 ரூபா 55 ரூபா சொன்னாங்க. ஒரு காலை ரெண்டுமே 55,000. நீங்கள் எவ்வளோ பேசி முடிச்சியா? அதனால் இப்போ 45 ரூபா. 45,000. 45,000ங்கிற ரேட்டு கூடவா குறைவா? கண்டு பிடிச்சிருக்கு. மஞ்சள் மாடு பெரிய மஞ்சள் மாடே கெடை கண்டு. நம்ம கெடை கண்டு. அதனால விருப்பப்பட்டு வாங்கிட்டேன். சரி சரி. ஏன்னா எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? நம்மகிட்ட நல்லா இருந்துச்சுன்னா வயசு ஃபுல்லாக கிடக்கும். சரியா இல்லை வரலைன்னா அடுத்து அடிமாடைக்கு போக வேண்டியது. அப்போ உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். நஷ்டம் எல்லாமே நஷ்டம் வரதான் வராமல் இருக்காது. நஷ்டம் வரும் போகும் வரும் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு விருப்பத்தினால செலவு பண்ணுறது. இது மஞ்சள் பூரா மக்களே இதான் ஆயிடுச்சுல. வெறும் வெளியில் வாங்குறது. ஒரு வீர விளையாட்டு. இப்போ பாரம்பரியம் மாற்றக்கூடாதுல்ல. அதனால வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்குது. வாங்குறது வளர்க்க விற்க இந்த மாதிரி பண்ணுறோம். உங்களை மாதிரி ஆள் இருக்க போய் தான் மஞ்சள் நடக்குது. எல்லாத்தையும் விவசாய பெருமை. எல்லாம் தின்னு முடிச்சிருவாங்க. அறுத்து ஏரில் கொண்டு அறுத்துட்டா இல்லை. ஆமாம். அதே மாதிரி தின்னு விடுவாங்க. அதனால தான் இப்போ வாங்கி நம்ம பாரம்பரியம் நடத்துகிற மாதிரி மஞ்சள் நடக்கணும். வளர்ப்பு தெரியும். அதனால பிரியப்பட்டு வளர்க்குறீங்க. எல்லாரும் வளர்க்க முடியாது. சரி. அவ்வளோ பாஞ்சு வச்சு பிடிக்க போய்
சாடியை கொண்டு போய் வீட்டில் தள்ளோம்னா லாபம் அதை விற்றுக்கலாம். அண்ணா இது காங்கேயம் காலை வண்டி மாடா உழவு மாட்டாண்ணா? உழவு மாடுங்க. உழவு மாடு. பல்லு எத்துனா? பல்லு ஒன்று இப்போ தான் ஒன்று உடைச்சிருக்குது. ஒன்று உடைக்கல. சரி. ஆமாம். நீங்கள் வியாபாரி? வியாபாரி இல்லை, வளர்ப்பு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இது அடிவாரம். ஆமாம், கொல்லிமலை அடிவாரம். கொல்லிமலை அடிவாரம். சரி சரி. இதை மாதிரி இது எவ்வளோ சொன்னீங்கண்ணா ஜோடி? ஜோடி ₹1 சொன்னேன். 88க்கு முடிஞ்சிருச்சு. 88,000. உங்களுக்கு எதுவும் கிடைக்குமாண்ணா? என்னண்ணா? எப்படிங்கண்ணா? 88,000 கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு லாபமா? மட்டும்தான். அது இருந்தாலும் நம்ம விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கினோம். எல்லாம் வேலை முடிச்சாச்சு, இன்னும் கொடுக்கலான்ட்டு. சரி. ஆமாம். நீங்கள் வாங்கி கொஞ்சம் உழைச்சிருக்கு, அது லாபம். ஆமாம். அப்படி தானே? வேறு இதை மாதிரி காலை கிடக்கானே அவங்ககிட்ட? இருக்கு. 2 கண்ணு இருக்கு. கொடுக்குற மாதிரி இருக்கு. வந்தால் வாங்கிக்கலாம். கொல்லிமலை வாங்கிக்கலாம். சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 96 26 888 642. வர சந்தைக்கு வந்துடுவீங்களா? இல்லை, இப்போ தான். சரி சரி. நம்மளுக்கு 20 வருஷம் யாருன்னு தெரியாம கூட்டுக்கிட்டு வா, இல்லை அதோட நீ பிடிச்சிக்கோ. வேலைக்கு இந்த மாதிரி ஆற்று ஓட்டு இல்லை. எங்கள் ஊரில் ஆற்று ஓட்டு கிடையாது. மண் அடிக்காங்க, மண் ஓட்டுவாங்க, மண் ஓட்டுவாங்க. ஆற்று ஓட்டு ஆனால் 2 வருஷம் அந்த ஆள் கையில் நம்ம ஆள் பிள்ளை நல்ல வேலை. கழுத்தை பாருங்களேன், கழுத்தை பார்த்தா தெரியுங்களா தம்பி? அப்படி பாரு, இந்த பையனுக்கு பேசணும். பால் பிடிக்கலண்டா எங்களுக்கு நல்லது. எப்படி இருக்குங்கிறது காலமெல்லாம் இருக்கு. வேற நான் குச்சில போக கொடுப்பேன். ஏன் மக்கள் குச்சில போக்கா? அது எவ்வளோ சொன்னாங்க? சிப்பான வந்து 1.25 சொன்னாரு. சரி. இப்போ 1.18 தீர்த்துருக்கு. 18,000. 1.22க்கு தீர்த்தாச்சு. 1.22. 3000 கழிச்சு கட்டுப்படி ஆகுமா? எடுத்து 1.25. வண்டி வாடகை எல்லாம் இருக்கு. 5000 காலி. 1.22 கொடுத்தாச்சு. இன்னைக்கு அவ்வளோதான் நிலைமை. கொஞ்சம் மோசமான நிலைமை. ஸ்பீடு கம்மி. இல்லைன்னா 90 போயிடும், 35 போயிடும். இல்லைன்னா ஒரு 35 ரூபா கணக்கில் போவோம். சரி. அவர் கேட்டார் இல்லையா?
நான் ஒரே ஒரு கொண்டு போய்க்க நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக்க சொல்லிட்டேன் நீ கொண்டுட்டு போய்க்க நின்னா நின்று போன அது எங்கே தாண்டிட்டு கிடக்கு இந்த காங்கேயங்கால பல்லு எத்தினா ரெண்டு பல்லு வண்டி மாடாண்ணா வண்டி மாடு தான் ஆறு சொல்றது அது கம்மி வேண்டாம்ண்ணா இது பாண்டியன் நீ நான் சொல்றேங்க அது வேண்டாம் பாண்டியனுக்கு தான் வேலை கொடுத்த சரியா அப்படி போய் இது பண்ணிக்கிட்டேன் நெட்டுறதுக்கல்லண்ணா நான் உனக்கு லெக்க சொன்னேன் பின்னாடி ரெண்டு பல்லு சரி வண்டி மாடாண்ணா எல்லாம் வண்டி மாடு எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா இது 1,70 முடிஞ்சிருக்கு 1,70,000 ஆமாம் சரி சரி அவ்வளோ ரேட்டு போகுது சரி சரி ஒரு காலை வாங்கியிருக்கியா ஒரு காலை வச்சிருக்கீங்களா ஒரு 100 காலம் இருக்குது வீட்டில் இருக்கா எந்த ஊரில் வச்சிருக்கீங்க இங்கே ஆனவட்டிக்கு பக்கத்தில் சரி அதுக்கு ஜோடி சேர்த்துருக்கீங்களா இது வண்டி மாடா உழவு மாடாண்ணா வண்டிக்கு போகுது வண்டிக்கு நல்லா உயரமாக காலை இருக்க வண்டி அது தேக்கனா வச்சிருக்கிய இது பல்லு எத்தனைண்ணா இப்போதான் பல்லு அரை கடையாக இருக்குது சரி என்ன எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்கண்ணா அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு வச்சிருப்போம் சரி எவ்வளோ சொன்னாங்கண்ணா அதெல்லாம் 1,10,000 சொன்னாங்க ஒரு காலை 1,10 சொன்னாங்க இப்போ 85,000 85,000 இந்த காலை ரேட்டு கூட தான் அப்படி என்ன விலைவாசி கூடிடுச்சு. நாட்டு மாடு காலை நல்லா இருக்கு தரமாக இருக்கு 85,000 என்ன கறி பேசுங்களா வாங்கிட்டு போனா 5,000 10,000 தர இல்லை 500 வாங்கினாலும் தரது தானே. இது காங்கேயங்காளியாண்ணா இல்லை சும்மா நாட்டு மாடு இல்லை வடகாட்டு மாடு சரி இது உழவு மாடா உழவு மாடு உழவு மாடு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா சிங்கம்னரி
ஆ சரி விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்க. விவசாயம் ஜோடி எவ்வளோன்னு சொன்னாங்க? இது 65. ஜோடி 65,000. பல்லு எத்தனைண்ணா? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் உழைக்கணும் அவங்ககிட்ட? என்ன ஒரு 3 வருஷம் உழைக்கும். ஆ திருப்பி கொண்டு வந்துருக்கீங்க. அதே விலைக்கு கொடுத்துடலாம். அதே விலைக்கெல்லாம் வாங்க போவோம். கொடுக்க வாங்க மாட்டாங்க. ஆ சரி சரி. ஏதோ ஒரு 10 ரூபா குறையும். அது 10 ரூபா 15 ரூபா குறையும். நமக்கு உழைப்பு லாபம். அதுதான் மிச்சம். அவ்வளோதான். நம்ம என்ன வாங்க போனாலும் அவங்கள்ட்ட தான் போகிறோம். ஆமாம். விற்க போனாலும் அதான் கையில் ஒரு மாடு இருக்குன்னு இருக்கும்ல அண்ணா. எத்தனை வருஷம் அனுபவம்ண்ணா உங்களுக்கு? அம்மான பிறந்ததுல இருந்தே அதுதான். இதா இதே மணப்பாறை சேர்ந்ததாண்ணா? விவசாயம் தான். ஆ சரி. மணப்பாறை சேர்ந்த நல்ல சந்தை ஐயா. ஒரு மணப்பாறையில் அது பெருங்கோட்டை சந்தை இதுதான் பார்த்துக்கிறீங்க. இந்த மணப்பாறை மருத மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் இதான் பெரிய சந்தை. ஆமாம். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மாடு இங்கே வருது. 2 லட்ச ரூபா மாடு வருது. பார்த்துக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். 30 வருஷம். செவ்வாய்க்கிழமை தோறும் வந்துடுங்க. வாரம் வந்துடுவோம். வாங்குறோமோ இல்லையோ மாடை பார்த்து மாடு நாட்டு வாங்கிட்டு தான் வருவோம். நாங்கள் வியாபாரி வாங்கிட்டு வந்து விற்போம். சரி சரி. வேற எங்கெல்லாம் போவீங்கண்ணா? சரி. நாங்கள் இந்த வடசந்திரம் போவோம், வேலூர் போவோம், நத்தம் போவோம். எல்லா ஊருக்கு போவாங்க. கொஞ்சம் அங்கிட்டு மாட்டிட்டுங்க. இந்த வேலைக்கு எங்கிட்டு வாங்க. இது எத்தனை குட்டி போட்டிருக்குண்ணா? தெரியல. ஒரு மாடு காசு கொடுத்து விடுவோம் போட்டோம். கொடுக்கலாம் அப்படி தானே? அங்கேயும் கண்ணு கொடுக்கலாமா? அவ்வளோதான். 70 ரூபா கொடுக்கலாம். 70 ரூபா. திருச்சி மாடலில் மயிறு மாடலில் கொண்டு வா. நீ வந்ததுக்கு எவ்வளோ லாபம்? ஏதோ ஒரு 10 மணி பணம் வாங்கி. எத்தனை பேர் வந்தீங்கன்னா? அவங்க 3 பேர் வந்தோம். 3 பேர். அது ஒரு செலவு இருக்குல்ல? ஆமாம், செலவு வழியில் வச்சுக்கு எல்லாமே. சரி சரி. இப்போ கூட்டு போ, வாங்கி கொடுத்து நிற்கிறாரு. வாங்கிட்டு போவோம். போன மழை